தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை ஒரு 10 செகண்ட் ஒரு ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இந்த பிக்சர் அப்படி கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்ற கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேட் பண்ண டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவ்வளோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. உங்களோட பிக்சரையும் கட் பண்ணுங்கள், பேக்ரவுண்டையும் கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கரெக்டாக எண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மால் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் மட்டும் உங்களோட பிக்சர் வந்து வர மாதிரி இந்த மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். இப்போ பிஜிஎம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ண பார்ட்டோட எண்டுக்கு போயிட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்கு தேவையான பிக்சர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீடியோக்கு தேவையான பிக்சர் வந்து கரெக்டாக 3 செகண்டில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு எல்லா பிக்சரும் கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக சென்டரில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ண இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சரும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு அடுத்து இந்த பிக்சரோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ ஒரு ஷேடோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜின் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு 2 பிக்சர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சைடில் வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி கிளிச் ஜூம் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு அந்த கிளிச் ஜூம் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே நிறைய ஃபில்டர் இருக்குது. நான் இது நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டரை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லா பிக்சர் நடுவில் உள்ள அந்த கேப்பில் வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதை வந்து செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமை அப்படியே நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் பண்ணி இந்த பிக்சரோட ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா கரெக்டாக அந்த டியூரேஷன் வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கீழே உள்ள எக்ஸஸாக உள்ள எல்லாமே கட் ஆயிடும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து நம்ம ரெடி பண்ண வீடியோட பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம ஈஸியாக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டேட்டஸ் வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகாமல் வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக 2 முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.